வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களே சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு. முதலில் ஜனாதிபதி தேர்தல், மாகாண சபை தேர்தல் பழைய முறையில் ஜனாதிபதி அறிவிப்பு. கொழும்பில் பதட்டம், துப்பாக்கிச் சூட்டில் 2 பலி, பிரபல பாடகி உட்பட பலர் படுகாயம். பலத்த பாதுகாப்பின் மத்தியில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய வைத்தியர் அர்ஜுனா. பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறையா கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு. யாழில் இடம்பெறும் வாழ்வெட்டு, ஆட்களை தெரிந்த போதும் கைது செய்ய முடியவில்லை, போலீசார் தெரிவிப்பு. தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பது தெளிவாக உள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிட்டர் ஜெனரல் கனிஷ்ட டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த மனுவை தள்ளுபடி செய்யக்கோரி ஆட்சேபனை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் விளக்கமளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு உயர்நீதிமன்றத்தினால் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, விஜித் மலல்கொட, முருது பெர்னாண்டோ, பிரேத்மி, பத்மன் சூரசேன மற்றும் எஸ் துரைராஜா ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் முன்னிலையிலேயே இந்த மனு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. பிரபல வர்த்தகரான CD லெனவாவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை இன்று காலை முதல் விசாரித்த உயர்நீதிமன்றம் அதொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்தது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை நிராகரிக்குமாறு கோரி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட போது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 வருடங்களாக மட்டுப்படுத்துவதே நாடாளுமன்றத்தின் நோக்கமாக இருந்தது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் ஏனைய விடயங்களை தெரிவித்து விமல் வீரவங்சவினால் இந்த இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவசியமான போதிலும் இந்த வருடத்தில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் பழைய முறையிலேயே நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தனின் இறுதிக்கிரியைகள் நேற்று திருகோணமலை பிரதேசத்தில் இடம்பெற்றதுடன் அங்கு சென்றிருந்த போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான ஆத்துரகிரிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகம் இன்று முற்பகல் நடத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களில் பிரபல கோடீஸ்வரரும் கிளப் உரிமையாளருமான கிளப் வசந்தாவும் ஒருவர் என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பிரபல பாடகி சுஜீவா உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் பாடகி சுஜீவா கோமாகம வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர்களை கோமாகம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்கள் வந்த வாகனம் என்று கூறப்படுகின்ற வாகனமானது CCTV கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் வடக்கு சுகாதாரத்துறைக்குள் உள்ள பல்வேறு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த நிலையில் அவருக்கு மத்திய சுகாதார அமைச்சினால் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சின் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக செல்வதாக வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்கு தெரிவித்தார். அவரை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து செல்லும் போது மக்கள் அவரை செல்லவிடாது தடுத்தனர். இருப்பினும் மக்கள் எதிர்ப்பின் மத்தியிலும் அவர் அழைத்து செல்லப்பட்டார். வைத்தியர் அர்ஜுனாவை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக மாபெரும் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு தண்ணீர் கூட வழங்க விடாமல் அதிகாரிகள் தடுத்ததாகவும் அவரது உடல்நிலை சுகவீனமடைந்ததாகவும் தெரிய வருகின்றது. இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீண்டும் வீதியை மறைத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். வைத்தியருக்கு தண்ணீர் வழங்கப்பட்ட நிலையில் வீதி முடக்கல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் வடக்கு சுகாதாரத்துறைக்குள் உள்ள பல்வேறு ஊழல்களை வெளிக்கொணர்ந்த நிலையில் அவருக்கு மத்திய சுகாதார அமைச்சினால் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் அதிகரிக்கப்பட்ட தொகையை செலுத்துவதற்கு பணம் அச்சிடப்பட வேண்டும் என ஜனாதிபதியின் தொழில் உறவுகள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பணம் அச்சிடப்பட்டால் பொருட்களின் விலைகள் மீண்டும் உயரும் என்றும் அதன் மூலம் சம்பளத்தை உயர்த்துவது பலனளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் பணம் அச்சிடப்பட வேண்டுமா அல்லது ஊதிய சம்பள உயர்வு செய்யப்பட வேண்டுமா என்பதை உறுதியாக கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் சம்பள அதிகரிப்பு உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டில் 200க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளின் ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளும் நாளை வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சம்பள அதிகரிப்பு, சம்பள முரண்பாடு பிரச்சினைக்கு தீர்வு உள்ளிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி ஆசிரியர்கள் நாளை சுயநல விடுமுறை போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையிலேயே கல்வி அமைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியிலிருந்து வெளியேற உள்ளனர் என்று தெரிவித்துள்ள கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகரண அவர்கள் டாலர்களின் வெகுமதிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். கம்பகா மற்றும் களத்துறையைச் சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விரைவில் வெளியேற உள்ளார்கள் என்று அவர் தெரிவித்தார். அரசியல் விபச்சாரம் செய்கின்ற இவர்கள் டாலர்கள் மூலம் கிடைத்த வெகுமதிகளுக்கு விலை போயுள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நாங்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களையே இழக்கப் போகின்றோம். ஆனால் தங்கள் பதவிகளை துறந்துவிட்டு எதிர்க்கட்சியில் இணைவதற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக உள்ளார்கள் என்றும் கர்ஷன ராஜகருணா மேலும் குறிப்பிட்டுள்ளார். 3 வயதுடைய குழந்தையொன்று வீட்டின் நீர்த்தொட்டியில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக மேத்தனிய போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மீத்தனிய பகுதியைச் சேர்ந்த 3 வயதுடைய குழந்தை உயிரிழந்துள்ளதாக மீத்தனிய போலீசார் மேலும் தெரிவித்தனர். குழந்தையின் தாய் தனது 9 வயது குழந்தையையும் உயிரிழந்த 3 வயது குழந்தையையும் குளிப்பாட்டுவதற்காக வீட்டுக்கு வெளியே உள்ள நீர்த்தொட்டி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அவரது 9 வயது குழந்தையின் உடலை கழுவி வீட்டினுள்ளே அழைத்து சென்ற தாய் 3 வயது குழந்தையை நீர்த்தொட்டிக்கு அருகில் இருத்திவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் வீட்டிலிருந்து வெளியே வந்த தாய் 3 வயது குழந்தையை தேடிய போது குழந்தை நீர்த்தொட்டிக்குள் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார். பின்னர் குழந்தை மீட்கப்பட்டு மீதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வாழ்வெட்டு வன்முறை செயற்பாடுகள் தொடர்பில் ஆட்களை தெரிந்த போதும் கைது செய்ய முடியவில்லை என்று யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு வன்முறை தொடர்பாக போலீஸ் தரப்பிடம் வினவப்பட்டது. ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனை மிரட்டிய வன்முறை கும்பல் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வீட்டிற்கு முன்னால் வாள்களுடன் பயணித்த வன்முறை கும்பல் தொடர்பில் ஏன் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்று அபிவிருத்தி குழுவினரால் கேட்கப்பட்டது. இதற்கு தமிழ் பேசும் யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் அவர்களை தெரியும், ஆனால் கைது செய்ய முடியவில்லை என்று சாதாரணமாக பதில் கூறினார். இந்த பதிலினால் கோபமடைந்த வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், போலீசார் எவ்வாறு இப்படி பொறுப்பற்ற விதத்தில் பதில் கூற முடியும்? இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முடியாது. அவர்கள் இங்கேதான் இருக்க வேண்டும். அவர்களை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை? உங்களுக்கு கீழேதான் சைபர் கிரைம் இயங்குகின்றது. அதனூடாக அவர்களை கைது செய்ய முடியும். அல்லது குறித்த சந்தேக நபர் வசிக்கும் கிராம செயலாளரிடம் அவரது விவரங்களை திரட்டி அதனூடாக அவர்களை கைது செய்ய முடியும். இவ்வாறு குற்றவாளிகளை கைது செய்வதற்கு பல்வேறு வழிகள் காணப்படுகின்ற போதிலும் ஏன் போலீசாரால் இதுவரை எவரையும் கைது செய்ய முடியவில்லை? ஆபரேஷன் சக்சஸ் பேஷன்ஸ் டெத் என்று கூறுவது போல் உள்ளது என்றும் பதில் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தில் கட்டியெழுப்பப்படும் முறைமை தொடர்பில் எந்தவொரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு அறிவிக்காத காரணத்தினால் 44% மக்கள் வாக்களிக்க இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல வர்த்தகருமான தம்மிக்க பிரேரா தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள IT வளாகத்தில் கல்வி பயின்ற புதியவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கு இலங்கையின் தற்போதைய கல்வி முறைக்கு பதிலாக சர்வதேச கல்விக்கு நிகரான கல்வி முறை இலங்கையிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சமூக வலைதளங்களில் நடக்கும் தவறான செயல்களை பற்றி நாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். உலகின் பிற நாடுகளின் குழந்தைகளுடன் போட்டியிடக்கூடிய குழந்தைகளின் தலைமுறையை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் இலங்கையின் மிக பெரும் கட்சியான பொதுஜன பிரமணவின் உறுப்பினராக அமைச்சராக தனது செயற்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நபரை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதே மக்களின் பிரதான இலக்கு என்றும் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா பாராளுமன்றத்திற்கு கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானுக்கு டட்டுக் ஸ்ரீ சரவணன் முருகனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
மூவின மக்கள் வாழும் நாடான இலங்கையில் மூவின மக்களுக்கும் பாரபட்சமின்றி சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கும் தலைவர் என்ற ரீதியில் ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கு இந்த விசேட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியா பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு. அங்குள்ள இந்தியா வம்சாவளி தமிழர்களுடன் மூவின மக்களும் ஒன்றாக வாழ தான் முன்னெடுத்த வழிமுறைகள் குறித்தும் தனது தலைமைத்துவ பண்புகள் மற்றும் தொடர் வேலை திட்டம் குறித்தும் கலந்துரையாட கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானுக்கு விசேட அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து இன்று செந்தில் தொண்டமான் மலேசியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். மகியங்கணியில் காட்டு யானை தாக்கியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மகியங்கனி பெலிகெல்ல பகுதியைச் சேர்ந்து 19 வயதுடைய இளைஞரை மேற்படி சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்த இளைஞரை மகியங்கனி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது இடைநடுவில் உயிரிழந்துள்ளார் என்று மகியங்கனி போலீசார் தெரிவித்தனர். சடலம் மகியங்கனி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மகியங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் கொழும்பு முகத்திடலில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் அமைச்சர் கரின் பெர்னாண்டோ பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்துள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஏற்பாட்டில் நேற்றிரவு புத்தளம் கொழும்பு முகத்திடலில் இசை நிகழ்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சர் கரின் பெர்னாண்டோ கலந்து கொண்டார். அத்துடன் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சிந்தக்கு அமல் மாயா துண்ணு மற்றும் அலிசப்ரி ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சர் கரின் பெர்னாண்டோ மேடையிலேறி சிங்கள பாடல்களை பாடி இளைஞர்களை மகிழ்வித்துள்ளார். அத்துடன் புத்தளம் பாராளுமன்ற உறுப்பினர் சிந்தக்கு அமல் மாயா துண்ணவும் மேடையில் பாடலொன்றை பாடியுள்ளார். இதன்போது பாடகர்களான பாதியா சந்தோஷ், வஸ்தி, செண்டிக்ரேட், ரேமஸ் சுகத்தபாலு மற்றும் பலர் கலந்து கொண்டு ரசிகர்களை மகிழ்வித்தனர். குறித்த இசை நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கு புத்தளம் மாவட்டத்திலிருந்து பெரும் திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டதை காண முடிந்தது. மன்னார் வங்காளி பகுதியில் 2888 கிலோகிராம் பேடிலைகளை கடத்தி செல்ல முயன்ற மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்தே குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 80 மூடைகளில் பொதி செய்யப்பட்டு 2888 கிலோ பீடி இலைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்கிசை பிரிவில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தீ விபத்தில் போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் இருந்து பல சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீப்பரவல் ஏற்பட்ட போது போலீஸ் அத்தியட்சர் ட்ரோகான் புஷ்ப குமார் அலுவலகத்தில் இல்லை என போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். தெகிவளி மாநகர சபை அதிகாரிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீ விபத்து தொடர்பில் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.